வெல்கம் டு கிராக்கர்ஸ் ரிவ்யூ இன் தமிழ். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிராக்கர் சம்பந்தமான பல வீடியோக்களை உங்களுக்காக தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வரோம். சரி, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ ஒரு சின்ன டிஸ்கஷன் வீடியோ தான், அதாவது கிராக்கர்ஸ் உடைய ஃபீட்பேக் வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2025 தீபாவளி ரொம்ப சிறப்பாக பட்டாசுலாம் வெடித்து செலிப்ரேட் பண்ணி முடிச்சிருப்பீங்க. என்ன கொஞ்சம் மழை வந்ததுனால ஒரு சின்ன ட்ராபேக், மற்றபடி ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக தான் போச்சு. சரி, எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் ஆன்லைனில் கிராக்கர் சம்மந்தமான அட்வர்டைஸ்மெண்ட் எக்கச்சக்கமாக இருந்தது. இது எல்லாருக்குமே தெரியும். ஆன்லைனுடைய தாக்கம் அப்படின்றது மிகப்பெரிய அளவில் இருந்தது. இதனால் நிறைய ரீட்டைல் கஸ்டமரும் அஃபெக்ட் ஆனாங்க அப்படின்றது உண்மைதான். அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு ஆன்லைனில் மோசடி பண்ணுற விஷயங்களும் இந்த வருஷம் ரொம்ப அதிகமாக நடந்திருக்கு. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். குறிப்பாக ஆன்லைனில் ஆர்டர் போட்ட எல்லாருக்குமே இந்த நியூஸ் போயிருக்கும். நிறைய பேர் இந்த ஆஃபருக்கு ஆசைப்பட்டு 85, 95, 99 இந்த மாதிரி டிஸ்கவுண்ட்டுக்கு ஆசைப்பட்டு ஆர்டர் போட்டு பணம் வராமல் ஏமாந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களில் ஒருத்தர் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எந்த ஷாப்பில் போட்டிங்க, எவ்வளோ சீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரியப்படுத்துங்க. உங்களுடைய கருத்துக்கள் மற்றவங்களுக்கு உபயோகமாக இருக்கும். ஒரு அவேர்னஸும் கிரியேட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இனி ஃப்யூச்சரில் இந்த மாதிரி தப்பு பண்ணால் சோஷியல் மீடியாவில் ஷேர் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயமும் தெரியட்டும். நாள் ஆக ஆக கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகும். அடுத்த வருஷம் இன்னும் ஆன்லைன் மோசடிகள் அப்படின்றது அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியாக ஏமாற்றிடலாம். அதுதான் ரீசன். அதாவது 85, 95னா கூட நம்புகிறாங்கல்ல. ஸோ அப்படி நம்புகிற மக்களை ரொம்ப ஈஸியாக ஏமாற்றிட்டு போயிட்டே இருக்காங்க. ஒரு பெரிய யூடியூப் சேனல் ஒரு கடையை ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கடை நம்பகமாக இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு தானாகவே வந்துடும். ஆனால் உண்மை அது இல்லை. எவ்வளோ பெரிய யூடியூப் சேனலாக இருந்தாலும் சரி, அவங்க ப்ரொமோஷனுக்காக அதை டெலிகாஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதோட ட்ரஸ்ட் ஒர்த்தி அப்படின்றது சேனலை பொறுத்து கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஷாப்பை பற்றியும் தெரியாது, கிராக்கர்ஸை பற்றியும் எந்த அளவுக்கு தெரியுன்றது தெரியாது. ஜஸ்ட் அவங்கள கால் பண்ணுறாங்க, பட்ஜெட்டு அவங்களுக்கு கொடுக்குற அமௌண்ட் பெருசாக இருக்குன்னா கோயட் ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இந்த வருஷம் பல மோசடிகள் அரங்கேறி இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதை பற்றி நம்ம பெருசாக டிஸ்கஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. சரி, ஓகே, லிவ் இட். நெக்ஸ்ட் இயரில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. எனிவே இந்த வருஷம் நிறைய பேர் ஆன்லைனில் கண்டிப்பாக ஆர்டர் போட்டிருப்பீங்க. அப்படி ஆர்டர் போட்டவங்களில் எத்தனை பேருக்கு கரெக்டாக வந்துச்சு, கஸ்டமர் சப்போர்ட் எப்படி இருந்தது இப்போ சொல்லுங்கள். நீங்கள் டாப் 10 கிராக்கர் ஷாப் லிஸ்ட்டு. நான் இந்த ஷாப்பில் ஆர்டர் போட்டேன். டெலிவரியிலேருந்து எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. பேமெண்ட் வாங்கினதுக்கப்புறம் பார்சல் பண்ணி போட்டு எல்எல்ஆர் வந்ததுக்கு வரைக்கும் பக்காவாக ஃபாலோ பண்ணாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஷாப்ஸை நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அதிலிருந்து நம்ம ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணி பப்ளிஷ் பண்ணுவோம். சரிங்களா? அதே போல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் 1ஆம் தேதிக்கு மேலே போட்டவங்க எல்லாருமே கண்டிப்பாக அந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோன் எடுக்க மாட்டாங்க, எல்எல்ஆர் வந்துச்சா அனுப்புனாங்களா அப்படின்ற ரெஸ்பான்ஸ் சொல்ல மாட்டாங்க. நம்மளே கேட்டு கால் பண்ணி ஒரு 10 வாட்டி 15 வாட்டி கால் பண்ணி சில நேரம் பார்சலே சேர்ந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணவங்க எந்த கடையில் இந்த மாதிரி பிரச்சனை நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்கள் தான் பார்க்குற அந்த கடைகள் அவங்கள சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்களுக்கு உண்டு பண்ணும். சரிங்களா? அடுத்து நம்ம சைடில் ஒரு விஷயத்தை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். என்ன அப்படின்னா, டிஸ்கவுண்ட் அப்படின்னு கேட்குறத ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணிடுங்க. டிஸ்கவுண்ட்டுக்கும் அவங்க கொடுக்குற ப்ரைஸுக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை. 85% டிஸ்கவுண்ட் கொடுக்குற ஒரு ப்ரைஸ் லிஸ்ட்டையும் ஒரு 20%, 30% அப்படி இல்லைனா நெட் ரேட்டுன்னு சொல்கிற ஒரு ப்ரைஸ் லிஸ்ட்டையும் கம்பேர் பண்ணுங்கள். சிம்பிளாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். அடுத்து கம்பேரிசன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, பிராண்ட் டு பிராண்டு. அதாவது ஒரு ப்ரைஸ் லிஸ்ட்டில் சூரியகலா பிராண்டு மேஜராக பண்ணுறாங்க, ஆனந்தா அஜந்தா பிராண்டு மேஜராக பண்ணுறாங்க அப்படின்னா அதோட ப்ரைஸை வேறு ஒரு ஷாப்பில் கொடுக்குற சூரியகலா அஜந்தா பிராண்டோட கம்பேர் பண்ணுங்கள். அப்படி கம்பேர் பண்ணாமல் அஜந்தா, ஆனந்தா, சூரியகலா அந்த கிராக்கர்ஸ் கொடுக்குற அந்த ப்ரைஸ் லிஸ்ட்டோட ஒரு மல்டி பிராண்டு, என்ன பிராண்டுன்னே தெரியாத
ஒரு கிராக்கர்ஸ் உடைய ப்ரைஸ் லிஸ்ட்டோட கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா அது கரெக்டான கம்பேரிசன் இருக்காது. அப்படி பண்ணிங்க அப்படின்னா ப்ரைஸ் வேரியேஷன் அப்படின்றது டிஃபர் ஆக தான் செய்யும். அது ஒன்றும் பண்ண முடியாது. பிராண்டட் கிராக்கர்ஸ்லேயே வந்து உங்களுக்கு ஃபெயிலியர்ஸ் வரப்போ அன்பிராண்டட் கிராக்கர்ஸில் வாங்குறப்போ ஃபெயிலியர்ஸ் வந்து உங்களுக்கு வரதான் செய்யும். அடுத்து வந்து கிராக்கருடைய குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் 90% தான் வந்து அஷூரன்ஸ் கொடுக்க முடியும், 100% கொடுக்க முடியாது. இது வந்து மேன்மேடு, கம்ப்ளீட்டாக வந்து மேன்மேட். ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து மக்கள் செய்கிற ஒரு விஷயம். இதில் தவறுகள் ஏற்படும். குவாலிட்டி வைஸ் 90% அந்த லெவலில் தான் வந்து நமக்கு வரும். அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, எனிவே கைஸ், இந்த வருஷம் நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் போட்டிருந்தீங்க அப்படின்னா எந்த சைட்டில் ஆர்டர் போட்டிங்க, எப்படி ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு, குறிப்பாக கஸ்டமர் சப்போர்ட் எப்படி இருந்தது அப்படின்றத சொல்லுங்கள். கஸ்டமர் சப்போர்ட் சரியில்லை அப்படின்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் அந்த ஷாப்பில் போடாதீங்க. இது வந்து என்னுடைய ஃபீட்பேக்கு. ஏன்னா கஸ்டமர் சப்போர்ட் சரியில்லாத ஒரு கடை கண்டிப்பாக வந்து அது ஒரு சரியான கடையாக இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா வந்து கஸ்டமர் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. கஸ்டமரை யார் வந்து மதித்து சப்போர்ட் பண்ணி ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்களோ, விலை கூட இருந்தாலும் அந்த ஷாப்பை வந்து நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அதுதான் கரெக்டான விஷயமா இருக்கும். குறிப்பாக அக்டோபர் 1 மேலே ஆர்டர் போட்டவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா. ஓகே, அடுத்த அப்டேட்டில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.